Hi everyone, welcome to Concept Cafe. இந்த வீடியோல IT 25301 Web Technologies HTML5ல HTML tags பத்தி பார்க்க போறோம். HTMLனா ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். வெப் பேஜஸ் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் HTML. இது ஒரு வெப் பேஜோடைய ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்றது. அதாவது ஒரு கண்டென்ட் எங்க வரணும், ஒரு இமேஜ் எங்க வரணும், இங்க இருக்கக்கூடிய டீடைல்ஸ், ஹெட்டிங்ஸ் எங்க வரணும், பேராகிராஃப் எங்க வரணும்ன்ற எல்லா விஷயத்தையுமே டிஃபைன் பண்றது தான் HTML சொல்றாங்க. It defines how content on a web page should be structured and displayed. கரண்டா நம்ம யூஸ் பண்றது என்னன்னா ஃபிஃப்த் வெர்ஷன். ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல டெக்ஸ்ட் மட்டும் தான் இருந்துச்சு. செகண்ட் வெர்ஷன்ல பட்டன்ஸ் ஆட் ஆச்சு. தேர்ட் வெர்ஷன்ல டேபிள்ஸ் அண்ட் இந்த அலைன்மெண்ட் எல்லாம் வந்துச்சு. ஃபோர்த் வெர்ஷன்ல சிஎஸ்எஸோட இன்டெகிரேட் ஆச்சு. அஃபிஷியலா சிஎஸ்ஓட இன்டெகிரேட் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் மல்டிமீடியா சப்போர்ட்ல இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அட் லாஸ்ட் நல்ல ஆடியோ வீடியோ ஹெட்டர் இருந்து ஃபூட்டர் வைக்கும் எல்லாமே இன்டெகிரேட் ஆனதுன்னா ஃபிஃப்த் வெர்ஷன்ல தான். இந்த ஃபிஃப்த் வெர்ஷன்ல தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போலாம். HTML டேக்ஸ். இந்த டேக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம வெப்பேஜ்ல கண்டென்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த கண்டென்ட் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணோம்னா வித் ஹெல்ப் ஆஃப் டேக்ஸ் தான் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். இந்த டேக் எப்படி நம்ம எழுதணும்னா இந்த ஆங்கிள் பிராக்கெட்ஸோட யூஸ் பண்ணி நம்ம எழுத முடியும். இது எக்ஸாம்பிளோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா இந்த முதல்ல இருக்கிறது என்னன்னா ஓப்பன் டேக்னு சொல்லுவாங்க. எண்டில் இருக்கிறது க்ளோஸ் டேக். இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் போட்டா அது க்ளோஸ் டேக் அப்படின்னு உள்ள இருக்கிறது எல்லாமே ஒரு கண்டென்ட். HTML டேக் லிஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் இருக்குன்னா டாக் டைப் HTML கொடுத்துருக்காங்க. டாக் டைப் HTML அப்படின்றதுன்னா டாக்குமெண்ட் டைப் வெர்ஷனை டிஃபைன் பண்றது தான் டாக் டைப் HTML. நான் ஃபிஃப்த் வெர்ஷன்ல இருக்கேன் அந்த மாதிரி சொல்றது தான் டாக் டைப் HTML. அப்புறம் இந்த HTML டேக் இதுதான் ரூட் எலமெண்ட். அதாவது இருக்கக்கூடிய ஒரு HTML பேஜா ரூட் எலமெண்ட் அப்படின்னா இதுதான் ரூட் எலமெண்ட். ஹெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது ஒரு மெட்டா இன்ஃபர்மேஷன் அபவுட் டேட்டா. அதாவது மெட்டா டேட்டா யூசருக்குலாம் விசிபிளா இருக்காது. டைட்டில் அப்படின்றது ப்ரௌசர் டேப்ல காட்டுற பேஜ் டைட்டில் டிஃபைன் பண்றது இதுதான். அப்படின்னா டைட்டில் டிஃபைன் பண்றது யூசருக்கு விசிபிளா இருக்கும். பாடி அப்படின்றது என்னன்னா எல்லா விசிபிள் கண்டென்ட்டையுமே நம்ம பாடிக்குள்ள தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா எல்லா விசிபிள் கண்டென்ட்டும் இதுல தான் இருக்கும். அடுத்தது H1 ஹெடர் போலாமா? H1ல இருந்து H6 வரைக்கும் இருக்கும் ஹெடர். இந்த H1ன்றதோட சைஸ் ரொம்ப ஹையஸ்ட் லெவல். அதாவது ஃபாண்ட் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம H6 பொறுத்துக்கு ஃபாண்ட் சைஸ் கம்மியா இருக்கும். நம்ம ப்ரோக்ராம்குள்ள போட போட உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து அப்படின்னா பேராகிராஃப் டிசைன் பண்றதா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பிஆர் அப்படின்றத லைன் பிரேக். ஒரு புது லைனுக்கு போறதுதான் பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்ஆர் அப்படின்றது ஹாரிசான்டல் லைன் செப்பரேட் பண்ணி கொடுக்குறது. அப்புறம் ஸ்ட்ராங் அப்படின்றதுனா டெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டா மார்க் பண்றது இல்ல போல்டா காட்டுறது தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஏ யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது இஎம் அப்படின்றது டெக்ஸ்டை எம்பசைஸ் பண்றது, இட்டாலிக்ல காட்டுறது தான் இஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏன்றதுதான் ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. ஆங்கர் டேக்னா ஹைப்பர் லிங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுதான் ஏ சொல்லுவாங்க. லிங்க் வைக்க போறோம்ல அதுதான் இந்த மாதிரி ஒரு லிங்க் நம்ம வைக்க போறோம்னா நமக்கு அந்த இடத்துல ஆங்கர் டேக் போடணும். அடுத்து ஐஎம்ஜின்றது இமேஜ் வீடியோ ஆடியோ இதெல்லாமே யூஸ் பண்றது எல்லாமே அந்த லிங்க்ஸ் யூஸ் பண்ணோம்னா இமேஜை டிஃபைன் பண்றது ஐஎம்ஜி அப்படின்னு சொல்றாங்க. வீடியோக்கு நம்ம வீடியோனே போடுவோம், ஆடியோக்கு ஆடியோனே போடுவோம். அடுத்தது லிஸ்ட். யூஎல் அப்படின்றதுன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னா அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவுட்புட் வரும். நீங்க அவுட்புட் பாக்குறப்ப பார்க்கலாம். ஓஎல் அப்படின்றது என்னன்னா ஆர்டர் லிஸ்ட், நம்பர்ஸ் வச்சு லிஸ்ட்ல காட்டும். எல்ஐ அப்படின்றதுனா லிஸ்டோட ஐட்டம்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்றதுதான் டேபிள்ஸ் அப்படின்ட்டுல. டேபிள்ஸ்ன்றத டேபிளை கிரியேட் பண்றதுதான் டேபிள். டிஆர்ன்றது டேபிளுடைய ரோ, அந்த ரோவை டிஃபைன் பண்றது. டிஹெச்ன்றது டேபிளோட ஹெட்டரை டிஃபைன் பண்றது கோல்டா இருக்கும். டிடி அப்படின்றது என்னன்னா டேபிளோட டேட்டாஸ் இதை டிஃபைன் நார்மல் செல்லாம் டிஃபைன் பண்றது. அடுத்தது ஃபார்ம்ஸ். ஃபார்ம் அப்படின்றதுன்னா யூசர் இன்புட்டை கலெக்ட் பண்ண ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணும். உங்களுக்கு கலெக்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ற மாதிரி. இன்புட் அப்படின்றது என்னன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ், செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்றதுக்கு இந்த இன்புட் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றதுனா மல்டி லைன் டெக்ஸ்ட் இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு. நிறைய இப்போ பெரிய பாக்ஸ் டைப் மெசேஜ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாக்ஸ் டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. பட்டன் அப்படின்றது கிளிக்கபிள் பட்டனை கிரியேட் பண்றதுக்கு. லேபிள் அப்படின்னா இன்புட் ஃபீல்ட லேபிள்ல கொடுக்குற மாதிரி, இதுதான் கொடுக்குற மாதிரி. ஹெட்டர் அப்படின்னா என்னன்னா வெப்
பேஜ் இல்ல செக்ஷனோட ஹெட்டர் பார்ட்ட டிஃபைன் பண்றது தான் வந்து ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. NAVனா நேவிகேஷன் லிங்க் டிஃபைன் பண்றது. செக்ஷன் அப்படின்றது என்னன்னா வெப்பேஜ்ல ஒரு ஸ்பெசிபிக் செக்ஷனை டிஃபைன் பண்றது. ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் அப்படின்றது என்னதுன்னா டிஃபைன்ஸ் இண்டிபெண்டன்ட் கண்டென்ட். கண்டென்ட் இண்டிபெண்டா அதை டிஃபைன் பண்றது. ஃபூட்டர் அப்படின்றது என்னதுன்னா வெப்பேஜோட ஃபூட்டர் டிஃபைன் பண்றது. அண்ட் லாஸ்டா இருக்கிறது அசைடுன்றது கண்டென்ட் மெயின் கண்டென்ட் அசைட் இருக்கிறது. அசைட் சொல்லிருக்காங்க. இதுல வந்து டேக்ஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னா இருக்கும். என்னென்னு சொல்றேன். அதாவது எப்படி கொடுத்துருக்குல்ல இதுதான் டேக். இப்ப நான் பேராகிராஃப்குள்ள ஹெலன் கொடுத்துருக்கல இந்த ஹோல் விஷயத்த எலமெண்ட் இந்த விஷயத்த ஹெலன் போட்டு இது எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பனிங் டேக்லாம் என்ன, க்ளோசிங் டேக்னா என்ன? ஓப்பனிங் டேக் அப்படின்றது என்ன டிஃபைன் பண்ணோம்னா இதுதான் ஓப்பனிங் டேக். இது வந்து ஓப்பனிங் டேக்னு சொல்லுவோம். நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது நம்ம உள்ள டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்றது ஓப்பனிங் டேக் அப்படின்னு சொல்லுவோம். க்ளோசிங் டேக் அப்படின்றது இதுதான் க்ளோசிங் டேக். ஒரு ஸ்லாஷ் போட்டு ஓப்பன் பண்ண டேக் க்ளோஸ் பண்றதுல அதான் க்ளோசிங் டேக்னு சொல்றாங்க. வாய்ட் எலமெண்ட்ஸ் வாய்ட் எலமெண்ட்ஸ்னா என்ன? அதாவது HTML இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்ல ஒரு சிலதுக்கு வந்து க்ளோசிங் டேக் இருக்காது. இந்த க்ளோசிங் டேக் இல்லாத எலமெண்ட்ஸ் வாய்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போட்டோம் அப்படின்னா என்னன்னா இருக்குன்னா இப்போ பேராகிராஃப் கொடுத்துருக்கோம்னா உள்ள ஏதாவது ஒரு வேர்ட் கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ இது நார்மல் டேக். இப்ப இந்த பேராகிராஃப் நீங்க க்ளோஸ் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு எரர் அக்கர் ஆகும். ஆனா இதே மாதிரி ஒரு சில டேக்ஸ்க்கு நீங்க க்ளோஸ் பண்ணாம தான் போடுற மாதிரி இருக்கும். அதுதான் வாய்ட் எலமெண்ட்ஸ். என்னன்னா இந்த BR, HR, இந்த பிரேக், ஹரிசாண்டல் இமேஜ் இதெல்லாத்துக்குமே வந்து க்ளோசிங் டேக்ஸே வராது. நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த க்ளோசிங் டேக் வந்து நார்மலா இந்த டேக் இந்த ரோமன் நம்பர் தான் நீங்க க்ளோஸ் பண்ணுவீங்க. ஓவராலா நம்ம BR ஸ்லாஷ் போர்ட்லாம் க்ளோஸ் பண்ணுற நீட் கிடையாது. ஸோ இந்த க்ளோசிங் டேக்லாம் இல்லை இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். க்ளோசிங் டேக் இல்லாத எலிமெண்ட்ஸ் பேர் தான் வாய்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட்ரிபியூட்ஸ் பார்க்க. அதாவது இந்த இதுன்னு ஆரம்பிச்சிருக்குல்ல இது வந்து டேக். இந்த ஓப்பன் பண்ணி ஓப்பன் டேக். இதுல இருக்கிற URL இருக்குல்ல URL வந்து அட்ரிபியூட்டோட வேல்யூ. இப்ப இது அட்ரிபியூட்டோட வேல்யூ அப்படின்னா இது அட்ரிபியூட்னா இந்த HRF அப்படின்றது அட்ரிபியூட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னது என்னன்னா ஒரு டேக் உள்ள சம் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் க்ளோசிங் டேக் இருக்குன்னா சரி எலமெண்ட்ஸ் சொன்னேன். இப்ப அந்த எலமெண்ட்ஸ் அடிஷ்னலா ப்ரொவைட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுதான் அட்ரிபியூட்ஸ் வச்சுருவாங்க. இந்த HRFன்றது அட்ரிபியூட். இந்த HTTPயோட லிங்க் இருக்கு இல்லைங்களா இது அட்ரிபியூட்டோடைய வேல்யூ. சேலஞ்ச் டைம். What is the difference between வெறும் டீம் கொடுத்துருக்கேன் அண்ட் ஹெல்லோ க்ளோசிங் டேக் கொடுத்துருக்கேன். இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.